வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகிக்கின்றார். இன்று அதிகாலை வரை வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க முதலிடத்திலும், அடுத்தடுத்த இடங்களில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆகியோரும் உள்ளனர். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்று முடிந்ததை அடுத்து நேற்று மாலை முதல் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பித்தன. தபால் மூல வாக்குகள் முதலில் கணக்கிடப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க ஆரம்பம் முதலே முன்னிலை வகித்தார். வெளியான முடிவுகளின் அடிப்படையில் வாக்குகளில் 58% வாக்குகளை அனுரகுமார திசநாயக்கவும், 19% வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவும், 18% வாக்குகளை சஜித் பிரேமதாசவும் பெற்றிருந்தார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசநாயக்க அதிக வெற்றி வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றார் என்று இன்று அதிகாலை நிலவரங்கள் தெரிவித்தன. ஆயினும் தேர்தல் உத்தியோகபூர்வ முடிவுகள் முழுமையாக வெளியாகாத நிலையில் இந்த நிலைமையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்கு முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசநாயக்க முன்னிலை பெற்றுள்ளார். இன்று அதிகாலை 3 மணி வரையான 11 மாவட்டங்களில் அனுரகுமார திசநாயக்க 10 மாவட்டங்களில் முன்னிலை அடைந்திருந்தார். வன்னி மாவட்டத்தில் மாத்திரம் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச முன்னிலை பெற்றிருந்தார். ஜனாதிபதி தேர்தலின் முதலாவது வாக்கு முடிவு ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து வெளியானது. ரத்னபுரி மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்கு முடிவில் அனுரகுமார திசநாயக்க முன்னிலை பெற்றிருந்தார். அனுரகுமார திசநாயக்க 19,185 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 6,641 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 4,675 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். புலனறுவை மாவட்டத்தின் தபால் மூல வாக்கு முடிவிலும் அனுரகுமார திசநாயக்கவிற்கே வெற்றி கிட்டியுள்ளது. 11,768 வாக்குகளை பெற்று முன்னிலை அடைந்துள்ளார். சஜித் பிரேமதாச 4,120 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 2,762 வாக்குகளையும், நாமல் ராஜபக்ஷ 188 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் தபால் மூல வாக்கு முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசநாயக்கவே வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு ஆதரவாக 14,482 வாக்குகள் கிடைத்துள்ளன. சஜித் பிரேமதாச 3,397 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 2,502 வாக்குகளையும், நாமல் ராஜபக்ஷ 819 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். வன்னி மாவட்டத்தின் தபால் மூல வாக்கு முடிவுகளில் சஜித் பிரேமதாச 4,899 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். ரணில் விக்ரமசிங்க 4,257 வாக்குகளை பெற்றுள்ளார். 2,092 வாக்குகளை பெற்று அனுரகுமார திசநாயக்க 3ஆம் இடத்தை அடைந்துள்ளார். மொனராகலை மாவட்டத்தில் தபால் மூல வாக்கு முடிவில் அனுரகுமார திசநாயக்கவிற்கு ஆதரவாக 14,050 வாக்குகள் கிடைத்துள்ளன. சஜித் பிரேமதாசவிற்கு 5,733 வாக்குகளும், ரணில் விக்ரமசிங்கவிற்கு 3,401 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. காலி மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவில் அனுரகுமார திசநாயக்க 25,892 வாக்குகளை கைப்பற்றி முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் ரணில் விக்ரமசிங்க 7,226 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 5,338 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். திருகோணமலை மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவில் அனுரகுமார திசநாயக்க 5,480 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 4,537 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 3,630 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். மாத்தளை மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவின் பிரகாரம் அனுரகுமார திசநாயக்கவை ஆதரித்து 12,186 பேர் வாக்களித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து 4,243 பேரும், சஜித் பிரேமதாசவை ஆதரித்து 3,816 பேரும் வாக்களித்துள்ளனர். நாமல் ராஜபக்ஷவிற்கு 372 வாக்குகள் கிடைத்துள்ளன. கொழும்பு மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவில் 20,864 வாக்குகளை பெற்று அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு 7,645 வாக்குகளும், சஜித் பிரேமதாசவிற்கு 4,080 வாக்குகளும், நாமல் ராஜபக்ஷவிற்கு 561 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மாத்தறை மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவில் அனுரகுமார திசநாயக்க 19,712 வாக்குகளுடன் முதலிடத்தை தனதாக்கியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு 5,088 வாக்குகளும், சஜித் பிரேமதாசவிற்கு 4,041 வாக்குகளும், நாமல் ராஜபக்ஷவிற்கு 543 வாக்குகளும் கிடைத்துள்ளன. நுவரெலியா மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவிற்கு அமைவாக அனுரகுமார திசநாயக்க 8,946 வாக்குகளை கைப்பற்றியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க 5,087 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 4,334 வாக்குகளையும், நாமல் ராஜபக்ஷ 308 வாக்குகளையும் பெற்றுள்ளனர்.
ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் விமான நிலையம் ஊடாக வெளியேறுவோர் கடும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு பலர் நாட்டை விட்டு வெளியேறலாம் என்ற சந்தேகம் நிலவும் நிலையில் விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பெசில் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் துபாய் புறப்பட்டு சென்றிருந்தார். அதே நேரம் நாமல் ராஜபக்ஷவின் குடும்பத்தினரும் வெளிநாடு சென்றுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலைமையில் மேலும் பலர் நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று நம்பப்படும் நிலையில் விமான நிலையத்தில் கடும் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறப்படுகின்றது. நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் காலப்பகுதியில் வீதியில் நடமாடுவதற்கு விசேட அனுமதி எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் தற்போது நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு போலீஸ் நிலையங்களால் ஊரடங்கு சட்ட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும் போது உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் வாக்கெண்ணிக்கை மற்றும் முடிவுகளை வெளியிடுவதில் முறைகேடுகளுக்கு இடமளிக்காமல் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையமும் தொடர்புடைய அதிகாரிகளும் பணியாற்றுவார்கள் என்று நம்புகின்றோம் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கின் ஊடாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் செயற்படுவார்கள் எனவும் தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே இரவு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று நம்புகின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதற்கு பிந்தைய காலத்தில் நாட்டில் அதிகபட்ச அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.